தலையில் இருக்கக்கூடிய தோல் பகுதி வரை 3 முறை ஊற்றி தோல் பகுதி வரை முழுமையாக தண்ணீர் போகுவரை தன்னுடைய கைகளால் கோரி அதை தண்ணீரை போட்டு அதை மசாஜ் செய்யணும்னா அது நன்றாக கழுவ வேண்டும். இதை 3 முறை செய்ய வேண்டும். இரு கைகளையும் 3 முறை தண்ணீரை கொண்டு தலையில் தோல் பகுதியில் படும் வரை கோரி கழுவ வேண்டும். அப்ப 3 முறை இதே மாதிரி செய்ய வேண்டும். அதற்கு பிறகு தலையில் 3 முறை தண்ணீர் போட வேண்டும். முதல்ல தண்ணீரை எடுத்து தலையில போட்டு நன்றாக கோரி கழுவி அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணீரை தலையில 3 தடவை ஊற்றணும். அப்படியே தண்ணீர் ஊற்றணும் 3 தடவை. 3 தடவை ஊற்றின பிறகு வலது பக்கம் ரைட் சைடு வலது பக்கம் 3 முறை தன்னுடைய தோலில் இருந்து 3 முறை தண்ணீரை 3 முறை தலையில் 3 முறை தோலில் 3 முறை. அல்லாஹ் எப்போதும் ஒற்றைப்படையாக தான் இபாதத்துகளில் நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறார்கள். அப்ப தண்ணீரை ஊற்றும் பொழுதும் வலது புறம் 3 முறை ஊற்ற வேண்டும். 8வது இடது பக்கம் அதே 3 முறை நாங்கள் தண்ணீரை ஊற்ற வேண்டும். அதற்கு பிறகு உடல் முழுவதும் ஒரு முடி ஒரு இடம் கூட காயாமல் அந்த இடத்தில் தண்ணீர் படாமல் இருக்கக்கூடாது. எல்லா உறுப்புகளிலும் எல்லா இடங்களிலும் எல்லா முடிகளிலும் அந்த தண்ணீர் பட வேண்டும். அப்படி கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் அவர்கள் இந்த விஷயத்தையும் சொல்லி கொடுக்கிறாங்க. கடைசியாக 10வது விஷயம் எல்லாம் கழுவின பிறகு அந்த இடத்திலிருந்து நகர்ச்சி இன்னொரு இடத்துக்கு போய் தன்னுடைய காலில் கழுவணும். இது ஏன் அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன செய்வாங்க, நம்ம இன்னைக்கு இருக்கிற மாதிரி டைல்ஸ் மார்பிள் இதெல்லாம் கிடையாது. அப்ப அந்த காலத்துல கல் மண்ணு தான் இருந்தது. அப்போ தலையில தன்னுடைய உடம்புல எல்லாம் தண்ணீர் போடும் பொழுது அந்த அசிங்கமும் சேர்ந்து கால் அப்படி ஒன்னா சேர்ந்து அப்ப அந்த இடத்துல அசிங்கம் இருக்குன்னு சொல்லிதான் அந்த இடத்துல நகர்ந்து இன்னொரு இடத்துக்கு பக்கத்துல போய் தன்னுடைய காலை கழுவணும். இதெல்லாம் முடிச்சு விட்டு கடைசியாக நம்ம துஆவும் படிக்கணும். அப்ப இதெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நியத்தும் இருக்க வேண்டும். அந்த ஒரு விஷயத்தை நம்ம விட்டுட்டோம். நியத்து இருந்துதான் எல்லா விஷயங்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப நியத்து வச்சு இதெல்லாம் முடிச்ச பிறகு பிஸ்மில்லாஹ் என்று சொல்லிவிட்டு இதெல்லாம் காரியங்கள் முடிந்த பிறகு கடைசியில நம்ம செய்யக்கூடிய துஆ உது செய்யக்கூடிய துஆ இல்லையா, அந்த துஆவை ஓதலாம். எப்போது நம்மளுடைய நியத் உது செய்யக்கூடிய நியத்தாக இருந்தால். இப்ப இதுல உதுவும் செஞ்சுட்டோம், குளிச்சுட்டோம், ரெண்டு கிழமையும் நிறைவேறிச்சு. ஆனா நம்மளுடைய நியத்தை அப்படி இருக்கிறது. குளிக்கும் பொழுது உது செய்வோம் இல்லையா, அப்ப அந்த உது செய்யக்கூடிய நேரத்தில் அந்த நியத்து உது நியத்தாக இருக்கிறது. அந்த உது நியத்தாக இருந்தால் அதற்கு பிறகு உனக்கு உது செய்யத்தான் இருக்குது. உது நியத் இல்லாமல் இருந்தால் கட்டாயமாக மறுபடியும் நாங்க என்ன செய்யணும், உது செய்யணும். அப்ப குளிக்கும் பொழுது இந்த கடமையான குளிப்பை இந்த